வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 14ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 81ஆம் ஆண்டில் டைட்டஸ் இறந்ததை அடுத்து அவரது சகோதரன் தொமீசியன் ரோம பேரரசராக முடிசூடினார். 1752ஆம் ஆண்டில் கிரிகோரியின் நாட்காட்டியை பிரித்தானியா ஏற்றுக்கொண்டது. இதன்படி புதிய நாட்காட்டியில் 11 நாட்களை அது இழந்தது. 1812ஆம் ஆண்டில் நெப்போலிய போர்களில் நெப்போலியனின் படைகள் மாஸ்கோவினுள் நுழைந்தன. ருசிய படைகள் நகரை விட்டு விலகியதும் மாஸ்கோவில் தீ பரவ ஆரம்பித்தது. 1829ஆம் ஆண்டில் உதுமானிய பேரரசு ரஷ்யாவுடன் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது. ருசிய துருக்கிய போர் முடிவுக்கு வந்தது. 1846ஆம் ஆண்டில் கோத் படுகொலைகளில் ஜங் பகதூர் ராணாவும் அவரது சகோதரர்களும் நேபாளத்தின் பிரதமர் உட்பட 40 அரசு குடும்பத்தினரை படுகொலை செய்தனர். 1901ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் வில்லியம் மெக்கின்லி செப்டம்பர் 6இல் இடம்பெற்ற கொலை முயற்சியில் காயமடைந்து இறந்து போனார். 1917ஆம் ஆண்டில் ரஷ்ய பேரரசு அதிகாரப்பூர்வமாக ரஷ்ய குடியரசானது. 1940ஆம் ஆண்டில் ஹங்கேரிய இராணுவம் உள்ளூர் ஹங்கேரியர்களின் உதவியுடன் வடக்கு டிரான்சில்வேனியாவில் 158 ருமேனியர்களை படுகொலை செய்தனர். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனியின் படைகள் கிரேக்கத்தின் பல கிராமங்களில் புகுந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக படுகொலைகளில் ஈடுபட்டு 500க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 1948ஆம் ஆண்டில் போலோ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய தரைப்படை அவுரங்காபாத் நகரை கைப்பற்றியது. 1954ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது. 1959ஆம் ஆண்டில் சோவியத்தின் லூனா 2 விண்கலம் சந்திரனில் மோதியது. சந்திரனில் இறங்கிய மனிதனால் அமைக்கப்பட்ட முதலாவது விண்கலம் இதுவே ஆகும். 1960ஆம் ஆண்டில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு ஒபெக் உருவாக்கப்பட்டது. 1984ஆம் ஆண்டில் ஜோ கிசிங்கர் வளிமக்கூண்டில் அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டிய முதல் மனிதர் என்ற சாதனை படைத்தார். 1985ஆம் ஆண்டில் மலேசியாவின் மிக நீளமான பாலம் பினாங்கு தீவையும் பெரும் பரப்பையும் இணைக்கும் பாலம் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. 1997ஆம் ஆண்டில் இந்தியாவின் மத்திய பிரதேசம் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் விரைவு ரயில் வண்டி ஒன்று ஆற்றில் வீழ்ந்ததில் 81 பேர் உயிர் இழந்தனர். 2000ஆம் ஆண்டில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் விண்டோஸ் மில்லேனியம் வெளியிடப்பட்டது. 2003ஆம் ஆண்டில் ஸ்வீடனில் இடம்பெற்ற மக்கள் வாக்கெடுப்பில் யூரோ நாணயத்தை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் ஏரோஃப்ளோட் விமானம் பேர்ம் விமான நிலையத்தில் விபத்துக்கு உள்ளாகியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 88 பேரும் உயிர் இழந்தனர். மேலும் செப்டம்பர் 14ஆம் நாளானது இந்தியாவில் இந்தி மொழி நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.